கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை முதல்ல நம்ம வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்து ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்போ உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி, இது எருசலேமை குறித்தும் எருசலேமை நோக்கி என்ன செய்வாங்க? எல்லா ராஜாக்களும் ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் தேடி வருவார்கள் என்று அங்கு கர்த்தர் வாக்கு கொடுத்ததை தான் இங்கே பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த எருசலேமுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? இந்த வாக்கு தத்தம் கொடுத்த போது, இந்த வாக்கு தத்தம் அந்த எருசலேமுக்கு வந்த பொழுது அதனுடைய நிலைமை அது வெறுமையாய் இருந்தது, அது ஒன்றுமில்லாது இருந்தது. அப்படி ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருந்த அந்த எருசலேமை பார்த்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தான், எருசலேமே உன்னை தேடி ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாங்க. தேவ ஜனமே உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். பல தரப்பட்ட ஜாதிகளும் தேசங்களும் உன்னை தேடி வரும். எதனால தேடி வரும்? ஒன்றுமில்லாமல் இருக்கிற, வெறுமையாக இருக்கிற, ஆமை சோத்திரம், கைவிடப்பட்டதை போல இருக்கிற இந்த ஸ்தலம், இந்த ஜனங்களுக்கு தேடி எப்படி வருவாங்க, ஏன் வருவாங்க அப்படின்னு கேட்டால், 2வது வசனம், அந்த அதிகாரத்தை 2வது வசனத்தை வாசித்தோம்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இதோ இந்த வருடம், இந்த காலம் ஜனங்கள் சுற்றிலும் இருள் பூமியை மூடி, காரிருள் ஜனங்களை மூடிரும். எங்கேயும் ஒரு வறட்சி, ஒரு வெறுமை, ஒரு கஷ்டம், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில இந்த பூமியும் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஜனங்களும் தள்ளப்பட்டு இருப்பாங்க. எல்லாம் எதிரானதாய் காணப்படும். ஆனாலும் உன்மேல கர்த்தர் உதிப்பார். முழு உலகத்திலும் இருள், முழு பூமியிலையும் இருளாய் இருக்குது, முழு ஜனங்கள் மேலேயும் காரிருள் மூடி இருக்கும்போது, ஆனா உன் மேல கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். எப்படி காணப்படும்? 1வது வசனத்தை சொல்லும்போது, கர்த்தருடைய மகிமை முதல்ல உன்மேல உதிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உதிப்பாரு. அதனால கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும். அந்த கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். அப்படி உன்மேல மகிமை காணப்படும் போது உன்மேல ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே இருளுக்குள்ள இருக்கிற பூமி, அந்த பூமியில் இருக்கிற இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்க கர்த்தர் உன் மேல உதிச்சதுனால, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்ததுனால, அதனால கர்த்தருடைய மகிமை உன் மேல காணப்படுகிறதுனால உன்னிடத்துல ஒளி வரும், உன் ஒளி வரும். அந்த ஒளி பிரகாசிக்கும் போது அந்த ஒளியை பார்த்து காரில் இருக்கிற ஜனங்கள், பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களும் வெளிச்சமாய் இருக்கிற, ஒளியாய் இருக்கிற உன்னை தேடி ஜாதிகளும் ஜனங்களும் தேசங்களும் பட்டணங்களும் கிராமங்களும் பட்டி தொட்டியில் இருக்கிற அத்துணை ஜனங்களும் உன்னை தேடி நடந்து ஓடி உன்னிடத்தில் வருவார்கள். ஏன்னு சொன்ன அந்த 4வது வசனத்தை சொல்லும்போது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துல தான் வருகிறார்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற உன்னிடத்துல தான் ஏகமான ஜனங்க உன்னை தேடி வர்றாங்க. எல்லாம் இருக்கிற உன்னிடத்துல இல்லை, ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிற உன்னிடத்துல கர்த்தர் உதித்தார், அவர் மகிமை உதித்தது, அதனால ஒளி வந்தது, நீ பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாய். பிரகாசிக்கிறதுனால உன் வெளிச்சத்தை பார்த்து, உன்னுடைய ஒளியை பார்த்து உன்னை தேடி
ஜனங்கள் சுற்றிலும் ஏகமாய் கூடி உன்னிடத்துல வருகிறார்கள். அப்பொழுது எல்லாரும் உன்னிடத்துல கூடி ஏகமா வரும்பொழுது உன் குமாரர் தூரத்துல இருந்தவனே உன் குமாரத்தி உன் பக்கத்துல கொண்டு வந்து வளர்ப்பேன். அவன் உன் குடும்பம் தூரத்தில் இருந்த குடும்பம் உன் அருகில வரும். தூரத்தில் இருந்த உன் குமாரன் உன் குமாரத்திய பக்கத்துல வளர்ப்பேன். தள்ளிவிடப்பட்ட நிலைமையில, பின்வாங்கின நிலைமையில, ஆண்டவரை விட்டு திசை மாறி வழி மாறி தூரத்துல போன நிலைமையில இருந்த உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை, உன் உறவுகளை, உன் தலைமுறையை உன் பக்கத்துல கொண்டு வந்து உன் மூலம் வளர்த்துடு. ஒரு காலத்துல அடிமைப்பட்டு சிறை இருப்புல பாபிலோன் தேசத்துல 2500 கிலோமீட்டருக்கு தாண்டி இஸ்ரவேல் ஜனங்க அங்க இருந்தாங்க. எருசலேம் வெறுமையா இருந்துச்சு. சமாதானத்தின் நகரம், கர்த்தருடைய நகரம், பரிசுத்த நகரம், தேவனுடைய ஆலயம் வெறுமையாக்கப்பட்டு பாழாக்கி இருந்துச்சு. இந்த எருசலேமின் குமாரத்திகள், இஸ்ரவேலின் குமாரர்கள் எல்லாருமே எங்கேயோ போய் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவரை விட்டதுனால எங்கேயோ போய் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமையா இருந்தவங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அதனாலதான் அவங்க தேடி எங்க வர்றாங்க? எருசலேமை தேடி வர்றாங்க. குமாரர்கள் வருகிறாங்க, குமாரத்திகள் வருகிறாங்க, சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வருகிறார்கள். அப்புறம் ஜாதிகள்னா நிறைய தேசத்தில் இருக்கிற கிராமங்கள், பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லா ஜனங்களும், அது மாத்திரமல்ல ராஜாக்களும் எங்க வராங்க? இந்த எருசலேமை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது உன்னுடைய இருதயம், நீ அதை கண்டு ஓடி வருவாய். எல்லாரும் கண்டு ஓடி வர்றாங்க. ஒரு காலத்துல பெத்லகேமை விட்டு நகோமியும் அவருடைய கணவரும் 2 பையன்களும் என்ன செஞ்சாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சமாய் இருக்குது. பெத்லகேம்னா அப்பத்தின் வீட்டிலேயே அப்பம் இல்லை. அப்பத்தின் வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எங்க பஞ்சனாலும் அந்த பெத்லகேமில் பஞ்சம் இல்லாதபடி அப்பத்தின் வீடாய் அது இருந்துச்சு. அந்த இடத்துல அப்பம் இல்லை, விளைச்சல் இல்லை, வெள்ளாமை இல்லை, தானியங்கள் இல்லை. அதனால சொந்த தேசத்தை விட்டு என்ன செய்யறாங்க? பக்கத்தில் உள்ள தேசத்துக்கு ஓடுறாங்க. ஆனா நாட்கள் வந்தது, பெத்லகேமிலே என்ன செய்து தானியம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எல்லாம் இழந்த நிலைமையில் இருந்த நகோமி அவருடைய மருமகள் ரூத் என்ன செய்தாங்க? திரும்பி வந்தார்கள். கர்த்தர் தேசத்தை சந்தித்தார் என்று அறிந்தால், அங்க தேசத்துல பலன் வருகிறதுன்னு அறிந்தால், விளைச்சல் தானியம் உண்டாகுதுன்னு தெரிஞ்சு அப்பத்தின் வீட்டை நோக்கி அவள் திரும்பி வந்தாள். எல்லாம் இழந்த நிலைமையில வந்தாள். எல்லாம் இருந்த போதே இங்க விட்டு போயிட்டு இப்ப எல்லாத்தையும் இழந்த நிலைமையிலிருந்து மறுபடியும் என்ன செய்யற? கர்த்தர் தேசத்தை சந்திச்சாருன்னு சொல்லி திரும்பி வந்த தாவீது எல்லாத்தையும் இழந்த நிலைமையில தகப்பனும் தாயும் கைவிட்டுட்டாங்க. உறவுகள் விட்டது, உடன் பிறந்தவர்கள் தள்ளிட்டாங்க. அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு, வாக்குத்தத்தமும் அபிஷேகம் மட்டும்தான் இருந்துச்சு. வேற ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவரோடு கூட கூட்டிக் கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவரோடு கூட இருந்தார்கள். இப்போ தாவீது தன்னுடைய மாமனார் சவுல் கொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா எனக்கு அப்புறம் என் பையன்தான் வரணும் ராஜாவா. ஆனா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா இவன் என் ஸ்தானத்துல ராஜாவா வந்துருவான்னு சொல்லி தன்னுடைய மகளை, இளைய மகளை தாவீதுக்கு கொடுத்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுக்க, தன்னுடைய சொந்த மருமகனாக இருந்த போதும் எனக்கு அப்புறம் என் பையன்தான் வரணும்னு சொல்லி, யோனத்தான் தான் வரணும்னு சொல்லி இந்த தாவீது என்ன செய்ய நினைக்கிறான்? கொலை செய்ய நினைக்கிறான் சொந்த மாமனாரே. அவன் தப்பி ஓடுகிறான். சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிற, தகப்பனும் தாயும் என்னை தள்ளி விட்டார்கள், தாயும் தகப்பனும் அவனை தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறம் கூட பிறந்தவங்கெல்லாம் அவனை ஒரு அடிமை மாதிரி தான் பார்க்குறாங்க. தாய் தகப்பனும் தள்ளி விட்டாங்க. என் பிள்ளை கிடையாது, என் வாரிசு இவன் கிடையவே கிடையாதுன்னு தள்ளிட்டாங்க. ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல அவர்கள் பார்த்தார்கள். அந்நிய மனுஷனை போல, வேற்று மனுஷனை போல என் கூட பிறந்தவங்களுக்கு நான் இருந்தேன்னு சொல்லி தாவீது தான் பாடும்போது சொன்னார், நான் என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனை என்ன செஞ்சிட்டேன், ஆமாம் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 69 8வது வசனம்.
என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு, அப்ப என் தாயோடைய பிள்ளைங்கன்னா என் கூட பிறந்த ரத்தங்களுக்கு நான் அந்நியன் ஆயிட்டேன். என் சகோதரர்களுக்கு நான் எப்படி மாறிட்டேன்? வேற்று மனுஷனை போலவும் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று சொன்னார். கூட பிறந்த சகோதரர்களும் 3 பேர் இராணுவத்தில் இருந்தாங்க, மிலிட்ரியில் வேலை செஞ்சாங்க. ஆனால் இவனை எப்படி பார்த்தாங்க? வேற்று மனுஷர்களாக பார்த்தாங்க. 7 பேர் கூட பிறந்தவங்க இருந்தாங்க தாவீதுக்கு, பசங்க, அண்ணம்மாருங்க. ஆனால் கூட பிறந்த சகோதரி 2 பேர் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் அவர் எப்படி தான் பார்த்தாங்க? வேறு மனுஷனா, அந்நியனை போல அவனை பார்த்தாங்க. அவனுடைய நிலைமை பாருங்க. 4வது வசனம், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், அதாவது காரணம் இல்லாமலே என்னை என்ன செய்கிறாங்க? ஏன்ட்ட ஒரு காரணமும் இல்லை, நான் அவர்களை அவங்க என்னை பகைக்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என் தலைமுடிய விட அதிகமாக எதிரிக இருக்கிறாங்க பகைக்கிறவங்க. ஆனால் அவங்க காரணம் இல்லாமல் என்னை எதிரியாக பார்க்குறாங்க, பகைக்கிறாங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார். வீணாக எனக்கு எதிரியாக மாறி என்னை கொல்லணும்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் எடுக்கலை, ஆனால் எடுத்துக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. நான் எடுக்கலைன்னு சொல்கிறேன், இல்லை நீ எடுத்துக்கிட்டேன்றாங்க. எடுத்துக்கிட்டேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி நோகடிக்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலை. காரணமே இல்லாமல் எனக்கு எதிரிகளாக நிறைய பேர் எழும்புறாங்க. ஏன்? என் மாமனார் ஒரு ராஜாவா இருக்கிறாரு, ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக என்னைய எடுக்காததை எடுத்தவன் என்று சொல்லுகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க. காரணமே இல்லாமல் என்னை எதிரியை பார்த்து பகைக்கிறாங்க. என்னைய பகைக்கும் பொழுது ராஜாவுக்கு கண்களில் அவங்களுக்கு நல்ல பேர் உண்டாகுது, தயவு உண்டாகுது. அதற்காகவே ராஜாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னை பகைக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி புலம்பிக் கொண்டிருந்த அந்த தாவீதை தேடிதான் நாள் ஒன்று வந்துச்சு. மலைகள், குன்றுகள், காடுகள், மேடுகள், கஷ்டம், நஷ்டம், அனாதையை போல தனியாக ஓடி 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 ஒளிந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். கெபின்னா குகைகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, கெபிக்குள்ள, காட்டுக்குள்ள, குன்றுக்குள்ள, மலைகளுக்குள்ள, பள்ளத்தாக்குகளுக்குள்ள, மரங்களுக்குள்ள இப்படி தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை அடுத்த ராஜாவாக்கணும் முன்குறிச்சிருந்தார். அப்படிப்பட்டவனுடைய நிலைமை பரிதாபமாக இருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிந்திருந்தான். அப்படியெல்லாம் காடு மேடுன்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனை தேடி 22 சாமி நம்ம ஒன்றும் வாசதில் தாவீது இடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்கிற இடத்துல கெபி இருக்குது. அந்த கெபிக்கு போகிறான். அதை அவன் சகோதரரும், கூட பிறந்த 7 சகோதரர்களும், கிட்டத்தட்ட 6-7 சகோதரர்களும், கூட பிறந்த அண்ணன்மார்களும், அப்புறம் சகோதரி இருக்கிறாங்க 2 சகோதரிகளும், அப்புறம் தகப்பன் அப்படின்னா அவன் தகப்பன் தாயும் அவன் வீட்டார் அனைவரும் கேட்குறாங்க. அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். அவன் அங்கே ஒரு பங்களாவோ ஒரு அரண்மனையோ பெரிய ஏதோ சொத்து பத்தோ வாங்கி வச்சு வசதி அங்கே வாழ போகலை. அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு அவன் குடும்பம் கேள்விப்படுறாங்க. பாருங்க 21:10 அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடினான் இருக்குது. தப்பி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ராஜாவுக்கும் அந்த ராஜாவுடைய மிலிட்ரிக்கும் தப்பிக்கும்படி சொந்த நாட்டிலேயே சொந்த ஊருலேயே அவன் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ வெறுத்த தாய் தகப்பன்மாரும் வெறுத்த கூட பிறந்தவங்களும் இப்போ யாரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க? இன்னும் அவன் வசதியாக இல்லை, இன்னும் அவனுக்கு அரண்மனை இல்லை, இன்னும் அவன் ஒரு தலைவனாக பெரிய ஆளாக ஆகலை. இப்போ காடுகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே, குன்றுகளுக்குள்ளே போய் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிற அதுகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சு அங்கே இருக்கிற கெபியில் இருக்கிறது கேள்விப்பட்ட உடனே இப்போது தகப்பனும் தாயும் வெறுத்த தள்ளி விட்டவர்கள் அவனை தேடி வந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமை அவன் மேலே உதித்தது.
கர்த்தருடைய வல்லமை அவன்கிட்ட இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அவனிடத்துல உதிச்சிச்சு. ஜனங்கள் மேலெல்லாம் காரூரல் பிடிச்சிச்சு. இப்ப ராஜா ஆட்சியை செய்யறத விட்டுட்டு தாவீதை கொல்லணும், பழி வாங்கணும், அவனை இல்லாம போக பண்ணணும்னு அவன் சொந்த காரியத்தை சுயநலமா பார்த்துட்டு இருக்கிறான். முழு தேசத்துல இருள் சூழ்ந்துருச்சு. ஜனங்களுக்கு ஒரு நன்மையானதை நல்லதை அந்த ராஜா செய்யல. நன்மை செய்த தாவீது கொலை செய்யப்படும்படி துரத்திட்டு அலையிறாங்க. இராணுவமும் மிலிட்டரியும் அரசாங்கமும் ராஜாவும். இப்ப இதெல்லாம் புரிந்து கொண்ட குடும்பம் மெய்யாகவே கர்த்தர் என் பிள்ளையோடு கூட இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாய் தகப்பேன் இவ்வளவு காலம் இவ்வளவு வயசான நாட்களிலும் 20 வயசுக்கு மேலே 25 வயசு அப்படி இருந்த சமயத்தில் துரத்தப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற அவனை தேடி அவன் தாய் தகப்பன் முதல் புரிந்து கொண்டாங்க. உன் ஒளியின் இடத்துல, உன் வெளிச்சத்தின் இடத்துல உன் தாய் உன் தகப்பன் உன்னை தேடி வருவார். அதற்கப்புறம் உன் உடன் பிறந்த உன் சகோதர சகோதரிகள் என்ன செய்வாங்க? உன்னுடைய சொந்த ரத்தங்கள் உன்னை தேடி வருவார்கள். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில தேடி வந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவன் மேல உதிச்சதுனால, அவன் பிரகாசிக்க ஆரம்பிச்சதுனால அவனை தேடி அவனுடைய உடன் பிறந்த சகோதரர் வந்தார்கள். இவங்கெல்லாம் இராணுவத்துல சவுல் ராஜாவுக்கு கீழே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ராஜாவுக்கு கீழே மிலிட்ரியில வேலை செஞ்சாங்க. இப்போ அந்த மிலிட்ரியில வேலை செஞ்சாங்க தாவீதோடு கூட வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மிலிட்ரி அந்த இராணுவத்தினுடைய வேலையை வேணாம் என்று என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு இப்போ யாருக்கிட்ட வர்றாங்க? தம்பி மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, அவன் தான் அடுத்த ராஜாவாக போகிறான். மெய்யாகவே ஆண்டவர் அவனோடு கூட, கர்த்தர் உண்மையாகவே தம்பி கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்தாங்கன்னு தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய உடைமைகளை எல்லாத்தையும் விட்டு யாருக்கிட்ட வந்தாங்க? தன்னுடைய சகோதரனாகி அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதினிடத்துல தேடி வந்தார். அப்படி வந்து சேர்ந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவரும், அவனுடைய உறவுகள் அடுத்து அவனை தேடி வந்தாங்க. அவனுடைய உறவு கர்த்தருடைய மகிமை அவன் மேல உதிச்சதுன்னு அறிந்ததுனால, கர்த்தருடைய சித்தம் அவனிடத்துல இருக்கிறதுனால, கர்த்தருடைய திட்டம் அவன் மேல இருக்கிறதுனால அவனை தேடி உறவுகள் வந்தார்கள், அவனிடத்தில் போனார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல ஒடுக்கப்பட்டவங்க வந்தாங்க, அப்புறம் கடன் பட்டவங்க வந்தாங்க, அப்புறம் முறுமுறுக்கிற யாவரும் அவனோட கூடி கொண்டார். அதாவதுன்னா தள்ளி விடப்பட்டவங்க, எதுக்கும் ஆகாதுன்னு சொல்லப்படுறவங்க, எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுறவங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, நாடோடிகளா அலைஞ்சு திரிகிறவங்க, இவங்க என்ன செஞ்சாங்க? சரி, தாவீதுட்ட ஒரு பெரிய ஆட்கள், பெரிய பலத்த ஜனங்க வர ஆரம்பிக்கல. பலவீனமானவங்க, ஒன்றும் இல்லாதவங்க அவனை தேடி வந்தாங்க. நாடோடிகளாய் வாழ்ந்தவங்க, நிலையற்றவர்களாய் இருந்தவங்க, அவர்களுடைய வாழ்க்கை கடன்பட்டவங்க, கடனில் சிக்கி தவிக்கிறவங்க ஒரு கூட்டம் ஓடி வர்றாங்க. அப்புறம் ஒடுக்கப்படுறாங்க, ஒரு அடிமையை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாதவங்க ஒரு கூட்டம் ஓடி வர்றாங்க. அடுத்து பார்த்தா முறுமுறுக்கிறவங்க ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? அவங்க வந்தாங்க. இவர்கள் எல்லாம் சேர்த்தா 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அப்படின்னா 400 குடும்பம் அவனை தேடி வந்துச்சு. இப்போ நான் ஒரே ஒரு ஆளாக இருந்தான், ஒத்த மனுஷனாக இருந்தவனை கர்த்தர் அவனை குடும்பமாக்குனாரு. தாவீதை குடும்பமாக்குனவனை அவனுடைய உறவுகள், சொந்த பந்தங்களை கொண்டு வந்து அவன் சொந்த குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்தாரு. அடுத்து பார்த்தா இப்படி தள்ளப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாரு. அவனே அவன் நிலையில்லை, இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான், இந்த இடம் அவனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில தாவீதை தேடி கர்த்தர் வர வச்சார். என்ன? கர்த்தர் அவன் மேலே உதித்தார். கர்த்தருடைய மகிமை அவன் மேலே உதித்ததுனால அவன் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 200 பேர் கூட சேர்ந்து 600 பேராய் மாறி போனார்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 9வது வசனம். 600 பேரும் போனார்கள்னா, இப்போ 400 குடும்பமாய் இருந்தது, நாட்கள் ஆக ஆக அது 600 குடும்பமாய் பெருகிச்சு. இப்போ 400 குடும்பம் 600 குடும்பமாகி அவன் வர 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 விருத்தி அடைந்தான். அவன் வர 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 பெருக ஆரம்பித்தான். அது மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் அவனை தேடி பிரபுக்கள், அதிகாரிகள்,
ஆமாம் பாருங்க, எல்லாருமே அவனை தேடி வர ஆரம்பித்தாங்க. அது நாளாகம புஸ்தகத்தில் என்ன செஞ்சுருக்குது, சொல்லியிருக்குது. 1 நாளாகமும் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம். ஆமாம், தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் தன்னுடைய மாமனாரின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில், அதாவது ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கையில், சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, சிக்லாக்ல 600 பேரோட கூட இருந்த 600 குடும்பத்தோடு கூட இருந்த அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவனக்கல் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கிபியோ. அப்படி பார்த்தீங்கன்னா 30 பேரில் பராக்கிரமன் வருகிறார். அங்கே 30 பேரில் பராக்கிரமும் 30 பேருக்கு பெரியவனுமாகிய இமாயா என்னும் இவங்க எல்லாரும் என்ன செய்ய பராக்கிரமசாலிகள். அதாவது ஒரு ஆள் 10 பேரை 50 பேரை 100 பேரை சமாளிக்கிறவங்க, ஒண்டியா நின்று யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற பெரிய பராக்கிரமசாலி, அதாவது மா வீரர்கள் என்று என்ன செய்யணும் சொல்லப்படுகிற அவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தாவீதை தேடி வராங்க. ஆனாவே ராஜாவுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். தன்னுடைய மாமனாராகிய சவுல் ராஜாவுக்கு ஒளிந்து சிக்லாக்கில் இருக்கிறான். 600 குடும்பமாக அவன் மறைஞ்சிருந்து என்ன செய்கிறான், ராஜா கையில் அகப்படாமல் இருக்கிற கர்த்தர் அவனை காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்க. எந்த பதவியும் போஸ்டிங் அவன்கிட்ட இல்லை, எந்த சொத்து பத்தில் அவன் கையில் இது வரைக்கும் இல்லை. அந்த நிலைமை நிலையற்ற வாழ்க்கை வாழும் பொழுதே கர்த்தருடைய மகிமை அவன் மேலே உதிச்சதுனால, கர்த்தருடைய மகிமை ஒளி அவனுடைய ஒளி வந்ததுனால, புறப்பட ஆரம்பித்தனால, அவன் பிரகாசிக்க ஆரம்பித்து தெரிந்ததுனால ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரால் அவன் சுத்தர ஏவப்பட்டு அவன்கிட்ட தேடி வர்றாங்க. 8வது வசனத்தில் காத்தியரில் பரிசையும் ஈட்டியம் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களுமாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். அப்படின்னா சிங்க முகத்தை போல எதற்கும் கண்டு பயப்படாத, எதற்கும் பின் வாங்காதவர்கள், அப்படி சிங்க முகத்தை போன்ற பராக்கிரமசாலிகள் என்ன செய்தாங்க, வந்தாங்க. வெளிமானின் வேகம் அப்படின்னா அந்த மானுடைய வேகத்துக்கு ஒத்து எதுவுமே வர முடியாது. வேகத்தில் சிறுத்தை தான் ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வேகம். ஆனால் சிறுத்தையால் பல கிலோமீட்டர் ஓட முடியாது. குறிப்பிட்ட தூரம் தான், இத்தனை மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் ரொம்ப ஸ்பீடாக ஓடி உடனே ஸ்லோவாயிரும், அதை தாண்டி போகாது. ஆனால் வெளிமான் அப்படி கிடையாது, பல கிலோமீட்டர் நிற்காமல் ஓட முடியாதால. அப்போது இவர்கள் பல கிலோமீட்டரை நிற்காமல் ஓடுவாங்க. யுத்தத்துக்காக யுத்தம் செய்யும் பொழுது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், இப்போ மராத்தான் ஓட்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடி யுத்தம் பண்ணி எதிரிகளை துரத்தி கொள்ளுகிற அப்படி ரன்னிங்கில் பயங்கரமாக ஓடுகிற மா வீரர்கள், வேகமான மா வீரர்களும் அவன்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவன் வனாந்தரத்தில் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், அவனிடமாய் வந்து சேர்ந்தாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? தேடி வந்தார்கள். 14 வாசிக்கலாம். ராணுவ தலைவராய் இருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேவைக்காரராய் இருந்தார். தலைவராய் அவங்க சேர்வைக்காரராக அவங்க என்ன செய்து இருந்து அவங்கள என்ன செய்கிறாங்க, ஆமாம் நடத்தி வருகிறார்கள். பாருங்க 14 பின்னும் பென்யமீன் புத்திரரில் யூதா புத்திரரும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு போகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்க, அவனோட சொல்கிறாங்க, ஏன் சத்துருவா நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை என்னை காட்டு குடிக்க வந்தீங்களா என் ராஜா கிட்ட, இல்லை என் பட்சமாக இருக்கிறீங்களான்னு சொன்னோன்னே கர்த்தருடைய ஆவி அமாசாவின்கிற அதிபதிக்கு தலைவனான அமாசா மேலே 18 வசனத்தில் ஆவி இறங்குது. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இவனிடமாய் வந்து சேர்ந்தார்கள். தாவீதினிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தார். தாவீதினிடத்தில் தரிசனம் இருந்துச்சு, தாவீதினிடத்தில் அபிஷேகம் இருந்துச்சு, தாவீதினிடத்தில் தேவனுடைய திட்டம் இருந்ததுனால சோத்திரம் ஜனங்கள் திரளாய் அவனை தேடி வந்தாங்க. தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்தப்போ எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க?
ஒருவேளை நம்மை உதறி தள்ளினவர்கள், ஒதுக்கி விட்டவங்க, விலகி போனவங்க, துரத்தினவங்க, அற்பமாய் அவமாய் ஒன்றும் இல்லை, அவன் நாடோடி போல அலைந்து திரிகிறான், அவன் நிலையற்றவன், எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லி நினைப்பார்கள் என்று சொன்னா, நாட்கள் வந்திருக்கிறது. உங்களை தேடி எல்லாரும் வர வைப்பார் கர்த்தர். உங்களை தேடி கூட்டி சேர்த்து கொண்டு வருகிற கர்த்தரா இருக்கிறார். சரி, தாவீது மேல அபிஷேகம் இருந்துச்சு, தரிசனம் இருந்துச்சு, அவன் இன்னும் உண்மை உத்தமமா இருந்தான். அதனால தாவீதை தேடி எல்லாரும் வந்தாங்க. அவன் வனாந்தரத்துல இருந்தாலும், கெபியில குகைகளுக்குள்ள மலைகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் அவனை தேடி கூட்டம் வந்துச்சு. பாருங்க, அதே அதிகாரத்துல 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்துல அந்த தண்டுனா இராணுவத்துக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள். தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர், உதவி செய்றவங்க எல்லாம் அவனிடத்துல வந்து சேர்ந்தார்கள். தேவனுடைய சேனையை போல மகா சேனையானார்கள். ஏன் இப்படி வந்து சேர்ந்தாங்கன்னா, 23 ஆண்டவர் சொன்ன வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குன்படியும் தாவீதினிடத்துல திருப்பி கொண்டு வரும். சவுல்ட்ட இருக்கிற ராஜா, அதாவது பிரபுக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், படை தலைவர்கள், இராணுவ வீரர்கள், அமைச்சர்கள், அதிபதிகள், இவர்கள் எல்லாமே சவுலிடத்திலிருந்து யாரிட திருப்புறாரு? தாவீதினிடத்துல திருப்புகிறார். அதனாலதான் தாவீதுக்கு உதவி, தாவீதை எதிர்த்து கொண்டிருந்தவர்களும் இப்ப தாவீதுக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவன் பச்சமாய் வந்து சேர ஆரம்பிச்சாங்களா. இப்ப ஒரே ஒரு காரணம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தா நீ ராஜாவா இருப்பார், எல்லா ஜனங்களும் உன்னிடத்துல வருவாங்க, எதிரியா நினைக்கிறவங்களும் உன் பட்சத்துல வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய தரிசனம் உனக்கு இது நிறைவேற பண்ணும், நிறைவேற்றி தீரும். கர்த்தரே இதை நிறைவேற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சரி, அது மாத்திரமில்ல, சாத்தியம் இல்லாததையும் கர்த்தர் சாத்தியமாக்குகிறார். வாய்ப்பே இல்லாததை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் தகப்பன் சொல்லப்படுகிற அவர் வாழ்க்கையிலும் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கி காண்பிச்சார். இங்க தாவீது அனாதை போல அலைஞ்சான், அவனை ராஜாவாக மாற்றுகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் கர்த்தர் செய்தார். உடனே அவனை ராஜாவாக்கல. 17 வயசுல அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமி சோதர சவுல் ராஜாவா இருக்கிறான், பலசாலியா பராக்கிரமசாலியா இருக்கிறான். உடனே அப்படிப்பட்ட பெரிய ராஜா இருக்கிற ஸ்தானத்தில் ஒரு சின்ன பையனை கொண்டு போய் வைக்க முடியாதுன்னா அவனுக்கு பலவிதமான ட்ரைனிங்களை கொடுத்தார். அந்த ராஜாவுக்கு கீழே கொஞ்ச நாள் இருக்க வச்சார். யுத்தத்தை கற்றுக் கொடுத்தார், அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜனங்களை வழி நடத்தணும் கற்றுக் கொடுத்தார். இப்போ ராஜாவால் துரத்தி விடப்படுகிறான். தனியாக இருந்து அவன் தலைவனாய் மாறுகிறதுக்குரிய தகுதி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தலைவனுக்கு கீழே இருந்து எப்படி படைகளை நடத்தணுங்கிறது கற்றுக் கொடுத்தார். அப்புறம் தனியே போயிருந்து இவன் ஒரு தலைவனாயிருந்து எப்படி என்ன செய்யணும், படைகளையும் சேனைகளையும் ஜனங்களையும் நடத்தணும், ஆளுங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்த உடனே, அது முடிந்த உடனே, அந்த பக்குவத்துக்களை கொண்டு வந்த உடனே ஜனங்கள் அவன் பக்கமாய் திருப்பி விட்டார். ஆமா சொல்றேன், ராஜாவின் இருதயம் நீர்க்கால்களை போல இருக்குது, கர்த்தர் அவைகளை திருப்பி விடுகிறார். ஜனங்களுடைய இருதயமும் வாய்க்கால் மாதிரி இருக்கு. வாய்க்காலில் தண்ணியை இங்கிட்டு திருப்பி விடுற மாதிரி கர்த்தர் நினைச்சா மனுஷங்களுடைய இருதயத்தை ஒரு நிமிஷத்துல இங்கிட்டு அங்கிட்டு திருப்பி விட முடியும். அவர் நினைக்கிற திசைக்கு, அவங்க நினைக்கிற இடத்துக்கு, நினைக்கிற அவன் மனிதர்களுக்கு பக்கமாக அவரால் திருப்ப முடியும். அப்படி அவர் திருப்பி நாம கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 16:16 நீங்க வாசிங்க. சாத்தியமில்லாதது சாத்தியமாகும் உங்க வாழ்க்கையில. ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். ஆபிரகாம் 86 வயதா இருக்கிறான். ஆபிரகாம் ஆகாருக்கும் இஸ்மவேல் பிறக்கும் போது 86 வயதா இருக்கு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, உனக்கு உன் சந்ததியை தருவேன். ஆனால் 10 வருஷம் ஆயிருச்சு. 75 வயசுல, கிட்டத்தட்ட 70 வயசுலேயே ஆண்டவர் பேசினார். ஆனால் அவன் 75 வயசுல தான் ஆரான்ல இருந்து வர்றான். அப்பா இறந்ததுக்கப்புறம் 10 வருஷம் கானான் தேசத்திலே குடியிருக்கிறாரு. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்து
10 வருஷம் ஆயிருச்சு. அந்த கானான் தேசத்துடைய பழக்க வழக்கம் என்னென்னா, மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்க கூட பிறந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய கூட பிறந்த என்ன செய்யணும், சகோதரிகளையோ அல்லது சித்திகளையோ சித்தி பிள்ளைகளையோ பெரியம்மா பிள்ளைகள் அப்படி மாதிரி உறவு பிள்ளைகளை என்ன செய்ய, சகோதரி முறை வருகிறவர்களை என்ன திருமணம் முடிச்சு வைக்கிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அப்படி இருந்ததுனால 10 வருஷம் ஆயிட்டு சாராளை எங்கே தள்ளி விட்டுருவாங்களோன்னு அவள் பயந்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்துட்டே, தனக்கு சகோதரி யாரும் இல்லாதனால தனக்கு பர்சனலாக வேலைக்காரியாக இருக்கிற இந்த ஆகாரை என்ன செய்தார், இவர் மறுமனையாட்டி ஏற்றுக்கொன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்து ஒரு வருடத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு. அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் வச்சிடுறாங்க. இப்போது கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. உன்னுடைய மனைவி வயிற்றில் தான் உனக்கு வாரிசு வரும்னு சொன்னான். ஆனால் அவள் மனைவி பேச்சை கேட்டு அந்த நாட்டுடைய நடைமுறை அந்த அந்த தேசத்துடைய சட்ட திட்டங்களை பார்த்து பயந்து அவன் மனைவி சொன்னதை கேட்டு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சிட்டான். இப்போ 86 வயசில் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது. அது வேலைக்காரிக்கு பிறந்தது குழந்தையா இருக்குது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட 13 வருஷம் பேசலை. 17:1 வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நீ நேர்மை உள்ளவனாயிரு, நீ சரியானவனாயிரு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமை பார்த்து, ஆபிராமே நான் என் விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சு இஸ்மவேல் பிறந்துட்டான். மேலே 16வது வசனத்தில் 86 வயசுன்னு போட்டிருக்கோம். 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் 99ன்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கர்த்தர் ஆண்டவர் அவன்கிட்ட பேசலை. அவனுடைய சொந்த ஊரிலிருந்து அவன்கிட்ட பேசி கூப்பிட்டு வந்தது ஆண்டவர் கர்த்தர் தேவன். பாபிலோன் தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலே அவ்வளோ தூரம் அவனை கூப்பிட்டுட்டு வந்து இந்த தேசத்தை காண்பிச்சு, இதை உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்கும் உன் வம்சத்துக்கும் வாரிசுகளுக்கும் இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. 10 வருஷம் ஆச்சு, எதுவும் மாறலை, எதுவும் நடக்கலை. அதனால் மனைவி பேச்சை கேட்டு இவனும் கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்து வேலைக்காரி நிமித்தம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அது கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. பிரியமில்லாதது செஞ்சிட்டதுனால 13 வருடம் கர்த்தர் அவனோடு கூட பேசவே இல்லை. அப்புறம் 13 வருடம் முடிஞ்சாலும் இவன் விழுந்து போனவன் தான், இவன் தோத்து போனவன் தான். கர்த்தர் இவன்கிட்ட பேசலை, கர்த்தர் இவனை கைவிட்ட சூழ்நிலை. இவனும் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிட்டான். கர்த்தர் கைவிட்டாருங்கிறது கர்த்தரை விட்டு இவன் பிரிஞ்சிட்டான். கொடுத்த அந்த ஆண் பிள்ளையை போதும்னு அந்த பிள்ளை தான் வாழ்க்கைன்னு பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். கூப்பிட்டு வந்த அழைச்ச வாக்கு கொடுத்த தரிசனம் கொடுத்த இந்த இடத்த இந்த தேசத்தை காண்பிச்ச ஆண்டவரை மறந்து 13 வருஷம் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமா, சோத்திரம். இவன் எப்பதான் என்னிடத்துல திரும்புவானா, இவன் திருமண மாதிரியெல்லாம் கிடையாது, தேடின மாதிரியும் தெரியல, இருக்கிறதே போதுன்ட்டு அம்பாட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரே 99 வயதாகும்போது வாக்கு மாறாதவர், வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவரே கூப்பிட்டாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, பேசுகிற நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு, நேர்மை உள்ளவனாயிரு, நல்லவனாயிரு, சரியானவனாயிரு. உன் விருப்பத்தின்படி அல்ல, உன் இஷ்டத்தின்படி இல்லை, என் சித்தத்தின்படி வாழணும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் சடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. நீ விழுந்ததுனால நான் கொடுத்த வாக்கு தத்தமும் நான் உன்னை வச்சு போட்டிருந்த பிளானும் திட்டமும் மாறிடுச்சு, முடிஞ்சிச்சு. நீ முடிவெட்டி இருக்கலாம், சத்துரு முடிவெட்டி இருக்கலாம், எதிரிகள் முடிவெட்டி இருக்கலாம், சூழ்நிலை முடிவெட்டி இருக்கலாம், உன் குடும்பம் முடிவு கட்டி இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், நான் போட்ட பிளான், நான் வச்சிருக்கிற திட்டம், நான் உனக்கு சொன்ன தரிசனம், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவே மாறாது. நீ விழுந்தாலும், நீ என்னை விட்டு விலகினாலும், நீ வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, என் திட்டத்தை மாற்றவும், என் திட்டத்தை தடுக்கவும், என் திட்டத்தை நிறைவேற விடாமல் பண்ணவும் யாராலையும் முடியாது, மனுஷனால முடியாது, அந்த அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களால முடியாது.
அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களால் முடியாது, குடும்பத்தாலையும் உறவுகளாலையும் முடியாது. ஏன் நீ ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன்னு சொல்லி? நான் என் பிளானை ஒன்னால் கூட மாற்ற முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தருடைய திட்டத்தை மாற்றணும், நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம அதுபடி வேலை செஞ்சுட்டு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஆண்டவரே, போதும், உங்கள் திட்டத்துக்காக, உங்கள் தரிசனுக்காக, உங்கள் பிளான் நிறைவேறதுக்கு நான் காத்திருந்து 10 வருஷம் ஆச்சு, ஒன்றும் வேலையாகலை, இப்போ ஏன் திட்டத்தை நான் போடுறேன்னு போட்டால் அதன்படி செஞ்சு இன்னும் 13 வருஷம் ஓடுது, நல்ல ஜோராக ஓடுது. 13 வருஷம் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல, அருமையாக ஓடிட்டு இருக்குது. ஆகார், இஸ்மவேல், அப்புறம் சாராள், இடையில எந்த பிரச்சனை சண்டை வந்துச்சான்னு தெரியல, ஆனால் வெளியில் சொல்லலை. ஆனால் சாராளுக்கு நிறைய பாதிப்பு வந்திருக்குது, வேதனை துன்பங்களையும் அனுபவித்து தனிமையை காண்கிறார், அவன் எல்லாம் இழந்து போன சூழ்நிலை மாதிரி இருக்குது. அப்பொழுது கர்த்தர் பார்த்தார், இப்படியே விட்டா அவன் சரிப்பட மாட்டானே, நீ எவ்வளோ தூரம் ஓடிக்கோ, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் அப்படின்னு பிடிச்சி இழுத்தார் பாருங்க. இழுத்து நீ உண்மை உள்ளவனாரு, உத்தமனாரு, சரியானவனா இருந்தார். இப்போது உன் திட்டம் உன் திட்டம் உன் பிளான் படி ஓடனையில் ஒன்றும் முடியலை, இப்போ என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற காலம் நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையில் உன் இஷ்டம் போல், உன் மனம் போன போக்கில் நீ விரும்பினது, நீ செஞ்சது எல்லாம் ஓகே, இனி அப்படி செய்யவே விட மாட்டேன், என்னுடைய தரிசனத்தையும் என் திட்டத்தையும் நான் நிறைவேற்றுகிற நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி சொல்லி சொன்னார் பாருங்க. இனி நீ ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம்னாரு. நீ சாராய் கிடையாது, சாராள்னாரு. நீ ஜாதிகளுக்கு தாய், நீ ஜாதிகளுக்கு தகப்பேன், உன் மனைவி ஜாதிகளுக்கு தாய், உன் பையன் பேர் ஈசாக்கு அப்படின்ட்டார். அது வரைக்கும் பையன் பேரை சொல்லியிருக்கிறாரா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் பேரை சொல்லலை. உனக்கு ஒரு குமாரன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு வம்சம் உண்டாகும், அதை வேணா சொல்லிட்டு இருந்தாரே தவிர பேர் சொல்லலை. தெளிவு அங்கே பேர் சொல்கிறார், அவன் பேர் ஈசாக்குன்ட்டார். 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இப்போ நிச்சயமா ஒரு பையனை பெறுவா உன் மனைவி. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வையே. உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக, அது மாறாத உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை வைப்பேன். மேலே சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லும்போது சொல்றாருன்னா, ஒரு குமாரனை தருவேன். 16 நான் அவளை ஆசீர்வதிப்பேன், உன் மனைவி ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பாருங்க. 6ஆம் வசனம் சொல்லும்போது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படி சொல்லிட்டு அதே போல அவருடைய மனைவியும் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியெல்லாம் தெளிவா சொன்ன போதும் 17ஆம் வசனத்துல ஆபிரகாம் பாருங்க என்ன செய்யறாருன்னு. ஆபிரகாம் நகைத்து சிரிக்கிறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பெறுமோ? 100 வயசா, 99 ஆயிடுச்சு ஆல்ரெடி. 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? 90 வயசான ஏன்னு சொன்னா, இப்ப எனக்கு 99 நடக்குது, எனக்கு பிள்ளை பிறக்கும்னா அடுத்து 100 வயசுல எனக்கு பையன் பிறப்பானா ஒண்ணு. அடுத்து இப்ப என் மனைவிக்கு 89 வயசு நடந்துட்டு இருக்குது. 90 வயதான சாராள் பிள்ளை 89 வயசு நடக்கிற என் மனைவிக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 90 வயசுல அந்த அவளுக்கு என்ன செய்யுமா, பிள்ளை பிறக்குமா என்று வாயிலை சொல்லல, ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா பேசல, இருதயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம உட்கார்ந்துக்கிட்டு இருதயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை பார்த்து வெளியே சொல்லாம சொல்லி கொண்டிருந்தோம். அப்பொழுது 18ஆம் வசனத்துல இப்ப ஜெபம் இருக்கிறான், பையன் இருக்கிறான், அவனுக்கு வயசு இப்போ எத்தனை ஆகிப்போச்சு, 13 14 வயசு பக்கம் ஆகுது, வேலைக்காரன் பையன். ஓகே, 14 வயசு பையன் இருக்கிறான் எனக்கு. ஓகே, இதை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சொந்த வாரிசாவே நான் செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு பிறந்த இந்த பிள்ளைய, வேலைக்காரிக்கு எனக்கு பிறந்த நான் சொந்த வாரிசாக எடுத்து இப்போ யாருக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, அப்படி அந்த பையன் இனிமே சாரால் வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்து 90 வயசுல எனக்கு ஒரு 100 வயசுல ஒரு பையன் பிறந்து அடுத்து வளர்ந்து அவன் ஆளாகி பெரிய ஆளாகி அவன் வாரிசா இருக்கும் முன்பதாக இப்போ 13 14 வயசாகி இருக்கிறேன். யாரு பிழைப்பானாக சொல்லுங்க?
இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள், இப்ப என்ன சொல்றாரு? நிச்சயமாய். என்ன அர்த்தம்? நிச்சயமாய் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் பையன் பிறப்பான், வாரிசு பிறக்கும், குழந்தை வரும், பிள்ளை வரும்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவன் சிரிக்க ஆரம்பிச்சாம கடைசியில், ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கு, இன்னொரு பையன் தேவையா அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷனாகவே ஆயிட்டார். நான் நினைக்கிறேன் டென்ஷன் ஆயிருப்பாருன்னு. என்ன சொல்கிறாரு? நிச்சயமா அப்படின்னு, நிச்சயமா பிறப்பான், கட்டாயமாக ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொன்னதோட விடலாமா, அவனுக்கு பேரும் சொல்கிறேன் பாருங்கிறார். இப்போ அந்த பையன் இஸ்மவேல் ஆட்டு இருக்கும், இஸ்மவேல் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இல்லை இல்லை, அவனுக்கு பேர் சொல்கிறேன், ஈசாக்கு. ஈசாக்குன்னு பேர் வை. பையன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? கட்டாயமாக பையன் பிறப்பான் 1 வருஷத்துக்குள்ளே. அவனுக்கு நீ ஈசாக்கு நினைச்சணும், பேர் வைக்கணும். ஏன் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு அடுத்து நீ இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணனா நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன், அவனும் அவன் பிள்ளையா அவன் சந்ததியா இருக்கிறதுனால அவனையும் அவன் தலைமுறையும் நான் ஆசீர்வதித்து பெருக செய்வேன்னு சொல்லிட்டு 21வது வசனத்துல வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வருகிற வருஷத்திலே, வருகிற வருஷம் என்ன வருஷம்? அடுத்த வருஷத்துல. இப்ப 99 வயசு, வருகிற வருஷம் உனக்கு 100 வயசாகும்போது அடுத்த வருஷத்திலே. இப்போ நம்ம வருஷ கணக்குப்படி இப்போ சொன்னோம், இப்போ நாம் சொன்னோம்னா இப்போ 2026 அவர் 99 வயசு ஸ்டார்டிங்கில் பேசுகிறாரு ஆபிரகாம்ன்ட்டு பேசுகிறாரு. 100 வயசில் உன் கையில் பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனோட உடன்படிக்கை ஏற்படுத்துவோங்கிறாரு. நம்ம வருஷ கணக்குப்படி 2027 உன் கையில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை, அவனுக்கு என்ன செய்ய, அவனோடு கூட என் உடன்படிக்கையே ஏற்படுத்துவேன். 1 வருஷம் தான், இனி கரெக்டாக 12 மாதம் தான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீ இஷ்டம் போல இருந்துட்டு, ஆமாம் அதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் தரிசனம், அதுதான் என் திட்டம் இருந்துட்டேன், இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதை செஞ்சு முடிச்சிருவேன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தையை பக்கத்தில் மட்டுமில்ல தூரத்திலிருந்து கேட்குற ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறா. இதுவரை இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எதிர்காலம், இதுதான் என் தலையெழுத்துன்னு நீங்கள் முடிவு கட்டியிருந்தேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. இந்த வருஷத்தில் செஞ்சு உங்களுடைய திட்டத்தையும் உங்கள் தரிசனத்தையும் உங்கள் எதிர்காலத்துக்குரிய அத்தனையும் கர்த்தர் ஆரம்பிச்சு வைக்கிறார் மகிமையாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அது வேலை, அது தொழில், அது வியாபாரம், அது விவசாயம், அது பிஸ்னஸ், அது வேற எதுவாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், ஆமாம் அது நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் கர்த்தருடைய திட்டம் தரிசனம் மகிமையாய் துவங்குகிறது. இன்றிலிருந்து இந்த வருடத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிறதுனால, கர்த்தர் உன் மேல உதிக்கிறதுனால உன் ஒளி வெளியரங்கமாக்கப்படும், உன் பிரகாசம் வெளியரங்கமாக்கப்படும், நீ பிரகாசிக்க ஆரம்பிப்ப. அதனால ராஜாக்கள் வருவாங்க, பிரபுக்கள் வருவாங்க, ஜனங்கள் வருவாங்க, உறவுகள் வருவாங்க, குடும்பங்கள் வருவாங்க, தேசங்கள் வரும், பட்டணங்கள் வரும். நீ நினையாத ஜாதியும் நீ அறியாத ஜனங்களும் உன்னை சேவிக்கும்படி உன்னை தேடி வருவார்கள், நடந்து வருவார்கள். நீ ஏன் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் நான் நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது, ஏன்னா தரிசனம் அது மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வாக்கு தத்தமும் அது மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு உப்புற விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது ஆபிரகாமுடைய நிலைமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வர்றாரு கர்த்தர், வந்து பேசினா கர்த்தர் பேசுறார் பாருங்க. 18வது அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவருக்கு எதிராக நின்றார்கள். இப்ப 3 புருஷர்கள் வருகிறார்கள். பகலில் உஷ்ண வெயில் நேரத்தில் அவன் உட்காந்துருக்க கூடார வாசல்ல வச்சுக்கிறான், வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறான். 3 பேர் வந்து ஓடி போய் குனிந்து வணங்குகிறான். உம்முடைய கண்கள் எனக்கு கிருபடைச்சா என் வீட்டை விட்டு கடந்து போகாதீங்க, சாப்பாடு ரெடி பண்றேன்றான். எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான். அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ 9வது வசனத்துல அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள்
அவன் கூடாரத்தில் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். 10ஆம் வசனத்துல அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், நிச்சயமாய் உன்னிடத்துல திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டத்தில் 9 மாதம் 10 நாள். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பிறக்கிறதுக்கு தாய் வயிற்றுல இருக்கிற நாட்கள் 9 மாதம், அதிகபட்சம் 10 நாள். 10 மாதம்லாம் கிடையாது. 9 மாதமும் 10 நாள் ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும். இப்போ ஆல்ரெடி 2 மாதம் முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. 17ஆவது அதிகாரத்தில் அவர் பேசும்போது 99 வயசு கரெக்டாக அந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து பேசுகிறாரு. இப்போ 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அங்கே சாப்பிட்டுட்டு அவனோட கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நித்தியமான நிரந்தர உடன்படிக்கை. சாப்பாடுங்கிறது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. அப்பம் எப்படி இயேசு கிறிஸ்து சரீரம் அப்பத்துக்கு அடையாளமாக இருக்குது, திராட்சை ரசம் ஒரு ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குதோ, அது மாதிரி இங்கே என்ன செய்யறான்னா அப்பத்தை அங்கே புசிக்கிறாங்க. அவரோட கூட கர்த்தரே வந்து அவன் வீட்டில் சாப்பிட்டு உடன்படிக்கை பண்ணுறாரு. நித்தியமான உடன்படிக்கை, நிரந்தரமான உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்றாரு. கர்த்தரே அவன் வீடு தேடி வந்து அவன் வீட்டில் வந்து ஆண்டவர் தேவ தூதர் வர்றாங்க, வந்து மனுஷ ரூபத்தில் வந்து அவங்க சாப்பிடுறாங்க, உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. ஒருவேளை மறுபடி விழுந்தாலும் சோர்ந்தாலும் எழுந்தாலும் இவனோடு கூட நான் பண்ணுகிற உடன்படிக்கை நான் நிறைவேற்றியே தீர்வது கர்த்தரே வாண்டடா வந்து உடன்படிக்கை பண்றாரு. நமக்கு தான் வேண்டான்னு இருக்கிறோம், நமக்கு தான் போதுன்னு இருக்கிறோம், இதுக்கு மேல தாங்காதுங்க வண்டி. ஆனா அவரே வாண்டடா வந்து நீ விரும்பினாலும் விரும்பினாலும் அவரே வந்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உணவு மூலம் உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த அப்பத்தின் மூலம் திராட்சை ரசத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சொல்றாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன செய்றாங்க, புசிச்சாங்க. புசிச்சு முடிச்சு உன் மனைவி எங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்குள்ள கூடாரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு சொன்ன உடனே அப்பொழுது அவர் கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, ஒரு உற்பவ காலத்தில் 9 மாதத்துல நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப 9 மாசம் முடிஞ்சோடனே திரும்ப வருவேன். ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலை இது கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்புறமா நின்று கூடார வீட்டு வாசல் நிற்கிற அவங்க மரத்தடியில இருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பின்புறத்துல நின்று இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்போ 11ஆவது வசனம், சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து தன் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பெண்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வாளே. நான் கிழவியா இருக்கிறேன், என் ஆண்டவன், என் ஆண்டவன் யாரும் சொல்றாங்க, என் வீட்டுக்கார் என் கணவர் முதிர்ந்த வயது ரொம்ப வயசானவர் ஆயிட்டாரு, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? எனக்கு போய் எப்படி பிள்ளை பிறக்கும்? இயற்கையா இளம் பெண்களுக்கு இருக்க வேண்டியது எனக்கு இல்லை. அது இருந்தால் மாத்திரம்தான் கருத்தரிக்க முடியும். அதுவே இல்லாமல் நின்று போயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு. ரொம்ப காலம் ஆச்சு. நான் வயசாயிட்டேன், கிளவி ஆயிட்டேன், என் வீட்டுக்காரர் வயதானவராக மாறிட்டார் என் ஆண்டவன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. வாயை திறந்து அவங்கள்ட்ட போய் சொல்லலை. அங்கே ஆபிரகாம் இருதயத்தில் நினச்சி சிரிச்சான். இங்கே இந்த அம்மாவும் அப்படின்னு இந்த அம்மாவும் மனசுக்கு நினச்சிட்டு இருக்குதுங்க, நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சிரிக்கவும் செஞ்சிருக்குது. 13ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சிரிக்கிறா, நான் கிழவி எப்படி பிள்ளை பெற்றெடுக்கிறது உண்மையோ என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா? கரெக்ட். மறுபடியும் சொல்றேன், உன் மனைவி சிரிச்சனால அது நடக்காம போயிரும் நினைச்சு நான் தடுமாறல. என் வார்த்தை மாறாது, என் வல்லமை குறையாது. நான் திரும்பவும் சொல்றேன், 9 மாத கால உற்பவ திட்டம், 9 மாதம் 10 நாள், இந்த காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்பி நான் வருவேன். ஆமா, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உடனே 15 சாராள் பயந்து அதற்கு இல்லை, அவர் சொல்றார், இல்லை
நீ சிரிச்ச அப்படிங்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நிலைமையை பார்த்து இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுற வார்த்தையை கேட்டு இதை கேட்குறவங்களுக்கு சிரிப்பு வரலாம். நானே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், நான் அநேகருக்கு சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு ஒருவேளை உள்ளுக்குள்ள சிரிக்கலாம். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்களா, என்ன நக்கலாக சிரிக்க, நான் சொல்கிறது நடக்குமா நடக்காதானப்ப நக்கலாக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்மளை கோவப்பட்டு திட்டு பாருங்க. இங்கே கர்த்தருக்கு விரோதமாக நேரடியாக இல்லை, மறைமுகம் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, நடக்காது, முடியாது, ஏதோ சாத்தியமும் இல்லை, அப்படி சிரிக்கிறாங்க. இல்லை நீ சிரிச்ச அப்படிங்கிறாரு. நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். திரும்ப வருவேன், திரும்ப வருவேன், திரும்ப வருவேன். நான் திரும்ப வரும்போது உன் கையில் ஆம்பளை பையன், ஆண் குமாரன் உன் கையில் இருப்பான். நான் சொன்னது இந்த உற்பவ காலத்தில் நடக்கும் அப்படின்னார். சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்கினார். அவன் ஆபிரகாம் விழுந்த நிலைமையிலும், சாரால் விசுவாசிக்காத நிலைமையிலும், ஆபிரகாம் நம்பாத நிலைமையிலும் கர்த்தர் செய்து முடித்து காண்பித்து நிரூபித்து காண்பித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைங்களுடைய காரியத்தில், உங்களுடைய எதிர்காலம் உங்க சாத்தியமே இல்லை, எல்லாம் உடஞ்சிருச்சு, என் வாழ்க்கை உடஞ்சிருச்சு, என் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பேர பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் எதிர்காலம் சூனியமா போச்சு, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருச்சுன்னு முடிவு கட்டதை கத்த சொல்றார். நிச்சயமாய் நான் திரும்ப வருவேன். அது கட்டப்பட்டதா இருக்கும், அது வாழ்க்கைப்படும், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது மகிமையா இருக்கும். நீ நினைச்சு பார்க்காத எதிர்காலமாய் உனக்கு நான் வைத்திருக்கிறேன், அது உனக்காகவே வைத்திருக்கிறேன். அதை நான் செய்து முடித்து நிறைவேற்றி உன் கையில நான் கொடுப்பேன். அப்பொழுது நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று உலகுக்கு கூவி சொல்லுவாய் நீ. கர்த்தர் அதை நிறைவேற்றி நிரூபித்து காண்பிக்கிற தெய்வம். இந்த நாட்கள், இந்த வருடத்தில் கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தப்படுகிறார். ஊழியத்தில், தொழில்களில், வியாபாரங்களில், எல்லா காரியங்களும், வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து நிறைவேற்றி முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.